எழுதினேன். ஏனால போன மாசம் உங்க மீட் இருந்தத மேல அது ஹிந்து பேப்பர்ல நான் படிச்சேன். அது படிச்சப்ப எனக்கு தோணுது நான் வந்து பார்க்கணும் என்ன ஆக போறது இங்க என்ன. நீங்க கேட்கல ஏன் அந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா, நான் ஒரு மனநோய் டாக்டர். 30-40 வருஷமா நான் மனநோய் டாக்டர் ஆகி அதில் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் போன ஒரு வருஷத்திலிருந்து நான் உங்க மாதிரியே ஒரு பேஷண்ட். எனக்கு கூட ஆபரேஷன் ஆச்சு, அப்புறம் கீமோதெரப்பி ஆச்சு 6 மாசம், இப்ப 3 மாசமா இந்த மாதிரி இருக்கிறேன். அதனால நான் நினைச்சேன், நான் சில பேர் என்ன கேட்டாங்க, டாக்டர் நீங்க மனநோய் டாக்டராய் கேன்சர் வந்தப்ப எப்படி அது எதிர்ச்சீங்க, அது எப்படி சாதிச்சீங்க என்ன கேட்டாங்க. அதனால நான் அந்த விஷயம் உங்களுக்கு சொல்லலாம். நீங்க ஒரு கேன்சர் பேஷண்டா இருக்கிறப்போ நீங்க என்ன செய்யலாம், அப்புறம் ஃபேமிலிஸ் இருக்காங்களே அவர் என்ன செய்யணும், அப்புறம் டாக்டர்ஸ் என்ன செய்யணும், மூணு விஷயமா சின்னதா நான் சொல்றதுக்கு இஷ்டப்படுறேன். ரொம்ப நன்றி இதுக்கு இந்த கூட்டத்துக்கு வந்து உங்களுக்கு இத பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சிசிடிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் என்கிட்ட மற்ற என் வைஃப் கிட்ட இருந்து ரொம்ப ரொம்ப நன்றி. முதல் பேஷண்ட் ஆனவர் என்ன மாதிரி, நானும் உங்க மாதிரியே பேஷண்ட். அதனால நான் எனக்கு என்ன தோன்றது, முக்கியமான முதல்ல தோன்றது என்னால இருந்த உடனே சடன் டயக்னோசிஸ் பண்ண உடனே ஒரு புதிய உலகத்துக்கே கொண்டு போறது. நாங்க என்ன நினைச்சிருந்தேன், நான் இது செய்ய போறேன், அது செய்ய போறேன், அது ஆக போறது, இது ஆக போறது, எல்லாம் ஒரே தடவை டத்துட எப்படி எலக்ட்ரிசிட்டி போனால டிவி ஸ்கிரீன் காலியாக போறது அந்த மாதிரி ஆக போறது. உங்களுக்கு புது ஜன்மம் மாதிரி ஆறுது. அது எது எப்படி பார்க்கணும், அது பார்க்கறதுக்கு ஒன்னும் குடும்பத்துக்காரர் என்ன செய்யறாங்க, நீ சும்மா இரு நாங்க எல்லாம் பார்த்துக்கிறோம், உனக்கு ஒன்னும் தெரியாது நாங்க எல்லாம் பண்றோம், டாக்டர் கிட்ட போனால ஒன்னும் பயப்பட வேண்டாம் எல்லாம் சரியாக போறது. இப்பதான் சொல்லிருக்காங்க ஜாவியர் இட் இஸ் கியூரபிள். கியூரபிள் சில நோய்க்கு கியூரபிள், பட் ஜாஸ்தி ஜனங்களுக்கு கியூரபிள் இல்லை. ஆனால ஒரு இருக்கிற நோயை புரிஞ்சுக்கிறதுக்கு கூட அவகாசம் கிடைக்கிறது இல்லை. அதனால நாங்க என்ன செய்யணும், முதல்ல நான் என்ன செஞ்சேன், அதனால என்ன நோயை பற்றி நிறைய படிச்சேன், டாக்டர் கிட்ட நிறைய பிரச்சனை கேட்டேன். நான் டாக்டர் கிட்ட எப்ப போனாலும் கூட ஒரு சின்ன ரெக்கார்டிங் மிஷின்